டீலிமிட்டேஷனை பற்றி தனியாக ஒரு பதிவு போடுறோம்னு சொல்லியிருந்தோம். அந்த பதிவு தான் இது. மக்கள் நன்றாக புரிஞ்சுக்கணும். நாம் இதை பொறுமையாக சொல்கிறோம், ஷார்ட்டாக சொல்கிறோம், கருத்தாக சொல்கிறோம், தனிப்பட்ட எதுவுமே சேர்க்காம சொல்கிறோம். இந்த டீலிமிட்டேஷன் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ரெண்டு விஷயத்த கூட சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்க. ஒன்று, மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி வந்து ஹெட் ஆஃபீஸில் இருக்கு. அதுக்குன்னு ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்கு. அது வந்து டெல்லியில் இருக்குது. அவங்களுக்கு பல பிரான்ச்சஸ் இருக்குது. பல மாநிலங்கள், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கலாம், கர்நாடகாவில் இருக்கலாம், திருப்பதி, எங்கேயோ பல மாநிலங்கள் இருக்குது. தமிழ்நாட்டிலேயே கூட வேற எங்கேயாவது இன்னும் 2-3 பிரான்ச்சஸ் இருக்கலாம். அப்படின்னா அந்த ஒவ்வொரு பிரான்ச்சஸுக்கும் என்னென்ன தேவைகள் படும்? ஒரு ஆபீஸர் தேவைப்படும், அதுக்கு பர்னிச்சர் தேவைப்படும், கம்ப்யூட்டர் தேவைப்படும், கேப்டீரியா தேவைப்படும், எம்ப்ளாயிஸ் தேவைப்படுவாங்க. சரியா? இவங்களை கொண்டு வரது வரதுக்கு பஸ் வசதிகள், ஒரு பெரிய வளர்ந்த கம்பெனி பத்தி நம்ம பேசுறோம். அதனாலதான் அவங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அது ஹெட் ஆபீஸ் வந்து டெல்லியில இருக்கு. இப்ப இங்க தேவைகள் வந்து நான் சொன்ன எம்ப்ளாயிஸ், அப்புறம் ஹவுஸ் கீப்பிங், அப்புறம் வந்து பர்னிச்சர்ஸ், இது அவங்களுக்கு தேவையான ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. போக்குவரத்து எல்லாமே இருக்கு. இப்போ இதெல்லாமே செட்டப் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ கொஞ்ச நாளுக்கு வந்து அவங்க வந்து அந்த எம்ப்ளாயி எக்ஸ்ட்ரா மேன், திடீர்னு ஒருத்தர் ரிசைன் பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா மேன் பவர் எடுத்தா, அதாவது மேன் பவர் திருப்பி காம்பன்சேட் பண்ணி ஆகணும், இல்ல எக்ஸ்ட்ரா மேன் தேவைப்படும், இல்ல பர்னிச்சர் உடஞ்சி போயிருக்கும் தேவைப்படும். இந்த மாதிரி எல்லாத்திலுமே தேவைகள் வந்து வரதான் செய்யும். சரியா? ஒரு ரன்னிங் பண்றீங்க அப்படின்னா இப்ப இது தேவையை வரும்போது அந்த ஆபீஸ்க்கு ஒரு ஹெட் ஆபீஸ் மேனேஜர் இருப்பாரு, ஹெட் ஆபீசர் ஒரு ஹெட் இருப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு எனக்கு வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து அந்த கன்சர்ன் எம்ப்ளாயி வந்து எனக்கு 2 சேர் உடஞ்சி போச்சு சார், சேர் வேணும் அப்படின்னு சொன்னாலோ, கம்ப்யூட்டர் வேணும்னு சொன்னாலோ, எம்ப்ளாயி வேணும்னாலும், எம்ப்ளாயி போயிட்டோம் அப்படின்னு சொன்னாலோ, எதுவுமே கேட்டுட்டு கொஞ்சம் இரு, உனக்கு தேவையானதெல்லாம் வந்து நான் ஹெட் ஆபீஸ் எழுதி போடுறேன், அங்கேருந்து திருப்பி வரும், வந்த பிறகு செய்யற, கொஞ்சம் பொறுமையா தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்றது. எப்படின்னா இதுக்கு பேர் வந்து சென்ட்ரலைஸ். புரியுதா? எடுக்கக்கூடிய, அங்கங்க நடந்தாலும் எடுக்கக்கூடிய டிசிஷன் வந்து ஒரு இடத்துல மட்டும்தான். அது இல்லாம இல்ல நீங்களே வந்து ஹெட் ஆபீஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு உங்களுக்கு வந்து அதிகாரம் கொடுத்துறோம், இந்த அமௌண்ட் வரைக்கும் நீங்களே பயன்படுத்திக்கலாம், எங்களை கேட்கணும் தேவையில்லை, நீங்க செய்துக்கலாம், ஏன்னா தடைப்படக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக கொடுக்கறேன், நீங்களே இந்த அளவுக்கு பண்ணிக்கலாம், அதுக்கு மீறி வந்தா நீங்க எங்கிட்ட வாங்க, நீங்க செய்யக்கூடிய செலவு நீங்க எது நடந்தாலும் எங்களுக்கு வந்து ரிப்போர்ட்டா கொடுத்துருங்க, பிசிக்கலி அங்க தடைப்பட வேணாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் வந்து டீசென்ட்ரலைஸ். சோ சென்ட்ரலைஸ் நல்லதா, டீசென்ட்ரலைஸ் நல்லதா நீங்க பாத்துக்கீங்க. சில சென்ட்ரலைஸ் தேவைப்படும், சில டீசென்ட்ரலைஸ் தேவைப்படும். புரியா? இது ஒண்ணு. அதுக்கப்புறம் இன்னொன்னு, அதே கம்பெனி விஷயமா எடுப்போம். ஒரு கம்பெனில வந்து 10 பேர் வேலை பார்க்கறாங்க. இதுக்கு ஒரு சூப்பர்வைசர் இருக்காரு. சரியா? ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி எடுத்து 10 பேர் இருக்காரு, ஒரு சூப்பர்வைசர் இருக்காரு, ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. இது 10 பேருங்கிறது 200 பேர் ஆயிட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? ஒரே சூப்பர்வைசர் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்ப சூப்பர்வைசர் அதிகப்படுத்தி ஆகணும். கரெக்டா? இதுதான் வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி செய்யணும், வேகமா நடக்கணும், ஆக்கப்பூர்வமா இருக்கணும் அப்படிங்கிறது. கரெக்டா? இதை ரெண்டு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நான் டீலிமிட்டேஷன் பத்தி சொல்லும் போது உங்களுக்கு புரிய வரும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்றோம். ஓகே, வாட் இஸ் டீலிமிட்டேஷன் அண்ட் ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படிங்கறத பார்ப்போம். 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது. சுதந்திரம் அடையும் போது நம்மளோட இந்தியாவோட மக்கள் தொகை 30 கோடி, வெறும் 30 கோடி. இன்னைக்கு 140 கோடி, 4 மடங்குக்கு மேல போயிடுச்சு. 30 கோடி. அந்த 30 கோடிக்கு மாநிலம், இது யூனியன் பிரதேசம் தான் கிடையாது இல்லையா? இந்தியாங்கிறது பல மாநிலங்கள் இருக்கும். மாநிலத்துக்கு வந்து தலைவரை வந்து, அதாவது சிஎம் வந்து தேர்ந்தெடுப்பாங்க, ஓட்டு போட்டு அது அவங்க அசம்பிளியில் போய் உட்காருவாங்க. அது மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. அவரு வந்து அங்க பார்லிமெண்ட்ல இருப்பாரு. அவரு தான் வந்து பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறது. ஒட்டுமொத்த ஸ்டேட்டுக்கும் அவங்கவுங்க பார்த்துப்பாங்க. அதாவது டீசென்ட்ரலைஸ் பண்ணிப்பாங்க. தேவையானா இருந்தால், இதுக்கு மேல இல்ல அப்படின்னா, ஒரு நேச்சுரல் கலாமிட்டிஸ் வந்துருச்சு, ஒரு ஏதோ வந்துருச்சு, எங்களுக்கு பவர் வேணும், போஸ்ட் ஆபீஸ் பிரச்சனை, ரயில்வே பிரச்சனை, ஏரோ பிரச்சனை, வேற ஏதாவது பிரச்சனை அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போவாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்க விதங்கள். சரியா? இப்ப 1947 30 கோடிக்கு இந்த மாநிலத்துக்கு என்னென்ன தேவையோ, அது மத்திய அரசாங்கத்தை கேட்கக்கூடிய எதெல்லாம் தேவையோ அதுக்காக இங்க போனது பாத்தீங்கன்னா 9 பேரு. எவ்வளவு? மொத்தமா 9 பேரு. அப்ப நம்மளுடைய தமிழ்நாடு மக்கள் தொகை 2 கோடி சம்திங் தான். 2 கோடி கூட கிடையாது, 2 கோடினு வச்சுக்கோங்க. இன்னைக்கு சென்னையோட பாப்புலேஷன் மட்டுமே 1 கோடி. சரி, அன்னைக்கு 2 கோடிக்கு 9 பேர் இங்க இருந்து, அதாவது மாநில அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கம் என்னென்னலாம் செய்யணுமோ அதை வந்து அங்க போய் சொல்றதுக்காக போய் உட்கார்ந்தாங்க அப்படிங்கிறது இது தெரிஞ்சுக்கணும் நீங்க. ஆனா இன்னைக்கு வந்து எவ்வளவு? தமிழ்நாடுல மட்டுமே 8 கோடி நம்ம சொல்றோம். பட் இன்னைக்கு ஓட்டு பதிவின் படி பார்த்தா 5.6 கோடியோ என்னமோ தான் மக்கள் ஓட்டு போடக்கூடிய வாய்ப்பு உள்ளவங்க. 5.6 கோடி மக்கள் தான். நம்ம அதையே கூட எடுத்துப்போம். அன்னைக்கு 2 கோடிக்கு கம்மியா இருந்த மக்களை, 2 கோடி கம்மியா இருந்த மக்களுக்கு 9 பேர் போனாங்க. இன்னைக்கு 5.5 கோடில இருந்து 6 கோடி இருக்க மக்களுக்கு 9 பேர் போதுமா? போதாது. சோ அது கிராஜுவலா மக்கள் தொகை அதிகமாக அப்ப என்ன பண்ணாங்கன்னு சொன்னா 52ல கொஞ்சம் மக்கள் தொகை ஏற்பட்டாங்க. அப்புறம் 2000 கொஞ்சம் மக்கள் தொகை ஏற்படுத்தினாங்க, இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்படிங்கும் போது 9ங்கிறது 20 ஆச்சு. 20ங்கிறது அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா
39 ஆச்சு. இப்ப எவ்வளவு இருக்கு? 39 இருக்கு. எத்தனை மக்கள் தொகைக்கு இவ்வளவு மக்கள் தொகைக்கு இருக்குது. இது ஒரு இதுதான் வந்து ஃபண்டமெண்டல். அதனால மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி மாநிலங்களுக்கு என்ன தேவைங்கிறத மத்திய அரசாங்கத்தின் மூலமாக மாநிலங்களுக்கு என்ன தேவைங்கிறத இங்க இருந்து மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்க போவாங்க, அங்க உட்கார்ந்து பேசுவாங்க. அங்க வந்து மாநில அவைன்னு ஒண்ணு இருக்குது, அதான் ராஜ்யசபா. மக்களவையில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பார்லிமெண்ட் பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு, அவருடைய தலைமையில பார்லிமெண்ட் நடக்கும் மக்களவை. அதுல வந்து இவங்க போய் உட்காருவாங்க. அது இல்லாம மாநிலங்களவை தனியா அங்க போயிட்டு அங்க வந்து துணை பிரதம மந்திரி தான் அந்த மாநிலங்களவைய தலைவர், அவர் உட்கார்ந்துருவாரு. இங்க இருந்து ராஜ்யசபாக்கு இங்க இருக்க கட்சிகளுக்கு சார்ந்த மாதிரி கட்சியின் வலிமை எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எம்பிக்கள் இல்லாம, அதாவது மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியவங்க எம்பி, அது இல்லாம கட்சிகள் தேர்ந்தெடுத்து கொடுத்து அவங்க போய் அங்க உட்கார்றது வந்து ராஜ்யசபா. அதுல போய் உட்காருவாங்க. அங்க எல்லாம் பதிவு பண்ணுவாங்க, எல்லாமே பேசுவாங்க, எல்லாமே செய்வாங்க. மாநிலத்துக்கு என்னென்ன தேவைங்கிறத இங்க போறவங்க செய்வாங்க. இப்படி இது என்ன ஆச்சுன்னா 1947 ஆச்சு, அப்ப 52 ஆச்சு, அதுக்கப்புறம் 63, அப்புறம் வந்து 1973, இப்படியே போயிட்டே இருந்தது. இப்ப எல்லாமே இந்த என்ன பண்ணாங்கன்னா 52ல 30 கோடிங்கிறது அதிகமாயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க 1963ல இல்ல இப்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு, அதனால வந்து என்ன சொன்னே 9ங்கிறது 20 ஆச்சு, 20ங்கிறது 39 ஆச்சு இல்லையா. அப்ப என்ன பண்ணாங்க, இந்த 9 10 சொல்லி இன்க்ரீஸ் பண்ணாங்க, ஏன்னா மக்கள் தொகை அதிகமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இப்படியே போயிட்டே இருக்கு 52 வரைக்கும் இந்த டீலிமிட்டேஷன். அதனால இது ஒண்ணு புதுசு மோடியோ அல்லது வந்து பாரதிய ஜனதா கட்சியோ கொண்டு வரல. இது அப்பயே அம்பேத்கர் காலத்திலேயே அவரே சொன்னதுதான். மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து மாநிலத்திலிருந்து அப்படின்னு சொல்லி சொன்னதுதான். நீங்க மக்கள் தொகை மாதிரி அப்பப்ப நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி தான் வந்தது. இந்த 72ல என்னாச்சுன்னா 73ல என்னாச்சுன்னா மக்கள் தொகை தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஆனா இந்த 30 கோடி பார்த்து இந்த 20 ஆண்டுகளை பாத்தீங்கன்னா மக்கள் தொகை அதிகமா போயிடுச்சு. இனிமேல் என்ன பண்ணிட்டாங்க, நீங்க மக்கள் தொகையை நம்பி எம்பிக்களை எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலம் என்ன பண்ணும்னா மக்கள் தொகை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதனால இதை ஸ்டாப் பண்ணுங்க, மக்கள் தொகையை பேஸ் பண்ணி எம்பிக்களை எடுக்காதீங்க மாநிலங்களவையில் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து ஸ்டாப் பண்ணாங்க. சரியா? ஏன்னா இப்படியே மக்கள் தொகை இருக்கு. அப்புறம் வந்து அப்ப ஃபேமிலி பிளானிங் ஒண்ணுங்க கொண்டு வந்தாங்க. இதை இப்படி விட்டுருங்க, ஒரு பக்கம் இருக்கிறது வரது அப்படியே வந்துட்டே இருக்கட்டும், இதுக்கு இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம். இப்ப நம்ம மக்களை கட்டுப்படுத்த வேணும், மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேணும்னு சொல்லிட்டு 76ல இந்தியா முழுக்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப இருக்க இளைஞர்களுக்கு 90 கிட்ஸ் 2000 தெரியாது, இவங்க அதுக்கு முன்னாடி இருக்கவங்க தெரியும். மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினாங்க, மக்கள் தொகை அதிகமாக. அப்போ இதுல வந்து ஒட்டுமொத்த இந்தியாலையும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நீங்க மக்கள் தொகையை பண்ணும். அப்போ நல்லாவே தெரிஞ்சிருக்கும், என் வயசு எனக்கு அப்புறம் கீழே இருக்கணும்னு தெரியும். நாம் இருவர் நமக்கு இருவர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் ஆச்சு. அந்த மாதிரி எல்லாமே ஒரு குழந்தை 2 குழந்தை வந்து பெற்றுக்கிட்டாங்க. இதை இந்த ரேஷியோவை சதர்ன் இந்தியா வந்து நல்லா ஃபாலோ பண்ணுச்சு, நார்த்தன் இந்தியா ஃபாலோ பண்ணல அவ்வளவா. அங்க வந்து பீகார் உத்தரப்பிரதேசல மக்கள் தொகையை அதிகப்படுத்திக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த அதிகப்படுத்திக்கிட்டேன்னா இந்த சட்டத்தை அவங்க பெருசா எடுத்துக்கல. ஆனா இங்க நம்ம சட்டத்தை பெருசா எடுத்துக்கிட்டு எல்லாமே ஒரு குழந்தையோட நிறுத்திக்கிட்டோம், இன்க்ளூடிங் மீ. சரியா? சோ மக்கள் தொகை கட்டுப்படி ஆயிடுச்சு. அப்போ இப்போ என்னன்னா மக்கள் தொகையை பேஸ் பண்ணி எம்பி கொண்டு வர முடியாது. ஆனால் இந்தியாவில மக்கள் தொகை ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் மற்றதெல்லாம் பொருளாதார மாற்றம், உலக மயமாக்கல் ஆயிடுச்சு, குளோபலைசேஷன் ஆயிடுச்சு, அதாச்சு இதாச்சு, இதெல்லாம் வந்து பேசுறதுக்கு ஆட்கள் பத்தலை, 543 பத்தலை. இப்ப 2002 என்ன பண்ணாங்கன்னா இப்போதைக்கு எதுவுமே பேசாதீங்க, 25 ஆண்டுகளுக்கு அப்புறமா இந்த டீலிமிட்டேஷன் பத்தி பேசுங்க. 52ல பேசுனது, 63ல பேசுனது, 73ல பேசுனது அது நடந்ததா இருக்கட்டும். இனிமேல் 76க்குள்ள வந்து இப்போதைக்கு அதை பத்தி ஒன்னும் பேச வேண்டாம். 26ல இதுக்கான டியூ டேட் வருது, அப்ப வந்து பேசிக்கிட்டோம். அப்ப எந்த அரசாங்கம் இருக்கோ, அப்ப காங்கிரஸோ பிஜேபி ஏதோ ஒன்று எந்த கட்சியோ இருக்குதோ அந்த கட்சிக்கான பொறுப்பு இது. 2026ல டீலிமிட்டேஷன் கொண்டு வர வேண்டியது இது. இப்ப உதாரணத்துக்கு இங்க காங்கிரஸ் இப்படி இருந்திருக்குன்னு வச்சுங்க, இந்த திமுக இந்த மாதிரி எதிர்க்குமா? எதிர்க்காது, கண்மூடித்தனமாக எதிர்க்காது. அதே மாதிரி கண்மூடித்தனமாக அதை வரவேற்கும். எது பண்ணாலும் அவங்க நல்லா பண்ணுவாங்க, அப்படி இப்படி சொல்லி பண்ணுவாங்க. சோ இது இதை நீங்க இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். டீலிமிட்டேஷன் என்ன, எப்போ கொண்டு வந்தாங்க, யாரால கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி, எப்ப நிறுத்தினாங்க, 1976ல நிறுத்தினாங்க. 2002ல என்ன சொன்னாங்கன்னா 25 ஆண்டுகளுக்கு அப்புறமா நீங்க இந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வாங்க. அப்ப என்ன எப்படி இருக்குதோ மக்கள் தொகை பேஸ் பண்ணி இல்லாமல் நம்ம நாட்டின் வளர்ச்சியை மேம்படுத்தி பெண்களுடைய வளர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டு வாங்க. இதெல்லாம் இதுக்கெல்லாம் நீங்க ஆர்டிகல் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஆர்டிகல் 81 இருக்கு, 82 இருக்கு ஆர்டிகல், அதுக்கப்புறம் 170 இருக்கு, 134 இருக்கு, 132 அப்படின்னு இருக்கு. நம்ம ஒன்னொன்னு பேசணும் இல்லையா, 52, 63, 73, 76, 2002 அப்படின்னா அப்பக்கெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு குறிப்பு ஒன்று போடுவாங்கல்ல, அமெண்ட்மெண்ட் சொல்லுவாங்க. அதுக்கான ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பர்லாம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 81,
81, 82, 170, 330, 332. இப்ப இந்த 26ல கொண்டு வராங்களா, அப்ப இதுக்கு ஒரு நம்பர் கொடுக்கணும் இல்லையா, அது மாதிரி கொடுத்திருக்க 334. அந்த 34 பல பிரிவுகள் இருக்கும். இந்த 334 ஏழு என்ன சொல்லியிருக்காங்க, பிஜேபி இது மட்டும் தான் பிஜேபி கொண்டது. இது வரைக்கும் பிஜேபி கொண்டது ஆர்டிகல் எதுவுமே பிஜேபி இல்லை, ஆல்ரெடி இருந்ததுதான். இந்த 334 ஏழு என்ன சொல்லுதுன்னா, சரி நாங்க மக்கள் தொகை படி கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவோட வளர்ச்சி எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த 534 பத்தாது, 850 ஆக்கலாம், ஒரு அசம்ஷன், ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 850 இஸ் ரிக்வயர்ட், நெசசரி, மேண்டேட்டரி அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த 83ல 850 மெம்பர்ஸ்ல 33% பெண்களுக்கு ஒதுக்கீடு பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க இருக்கிற 534ல 33% பெண்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னா நீங்க கொஞ்சம் வருத்தப்படலாம். அப்பயும் வருத்தப்படக்கூடாது. உண்மையிலேயே பெண்கள் மேல அக்கறை இருக்கவங்க வருத்தப்படக்கூடாது, புரியுதா? ஆனா இவங்க அப்பயும் பண்ணல, குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒட்டுமொத்த 33 பாத்தீங்கன்னா இந்த 534 எப்படி ஆண்கள் தான் இருப்பாங்க, அதுல மிக்சடா இருப்பாங்க. பட் 33% வந்து மொத்தமா பெண்கள் இருக்கணும், அவங்களுக்கான வளர்ச்சி கொடுக்கணும், அவங்களுக்கான சம உரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பெண்களை வந்து இந்த பழைய பதிவுல எவ்வளவு கேவலப்படுத்தினாங்க மத்திய அரசாங்க, மாநில அரசாங்கமும் டிஎம்சி ஆன திரிணாமுல் காங்கிரஸும் எந்த அளவுக்கு பெண்களை வந்து இழிவுபடுத்தினாங்க, அவங்களை தலை தூக்க விடாம பண்ணாங்க அப்படிங்கறத பழைய பதிவுல போட்டு நீங்க போட்டு பாருங்க. இதுக்கு முந்தின பதிவுல பாருங்க எவ்வளவு பண்ணிருக்காங்க. சோ இந்த மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுது, சைமல்டேனியஸ்ல 334 ஏழு என்ன சொல்லுதுன்னா, நாங்க இன்க்ரீஸ் பண்றோம். எப்ப 2002ல சொன்னதுபடி 332ல சொன்னபடி நாங்க இன்க்ரீஸ் பண்றோம். பாப்புலேஷன் அடிப்படையில் கிடையாது, ஒட்டுமொத்த இந்திய வளர்ச்சியின் அடிப்படையில் நாங்க 850 பண்ணலாம்னு எங்களுடைய அசம்ஷன் இருக்கு. இதை வந்து மக்களவையிலையும் மாநிலங்களையும் முடிவு பண்ணி ஃபைனல் பண்ணிக்கலாம். ஆனால் எது வந்தாலும் சரி அதுல 33% பெண்கள் இருந்தாகணும், தேர்ந்தெடுக்கப்பட்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன தப்பு? எந்த தப்பும் கிடையாது. இதை எரிக்கிறாரு யாரு? நம்ம ஸ்டாலின். அவருக்கு ஏதாவது தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. அவர் எழுத்து இப்ப படிக்க, அதாவது ஒரு ரிகர்சல் எடுத்து தான் அவர் பேசக்கூடியவர். அதையும் கொடுத்து பண்ணிட்ட பிறகும் பேப்பர் எழுதி கொடுத்து படிக்கணும் அவர். அந்த மாதிரி நிலைமையில தான் அவர் இருக்கார். சோ இதுதான் இந்திய நிலைமை. டீலிமிட்டேஷன் சொன்னா இதுதான் அப்படிங்கிறது. சரி, ரைட். இப்போ ஸ்டாலின் வந்து என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு வந்து இப்போதைக்கு 39 இருக்காங்க, நீங்க பண்ற இதனால 39ங்கிறது 39 கீழே வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி வரும்? இன்னொன்னு சொல்றேன் கேட்டுங்க. இன்னைய நம்பரை பத்தி சொல்றேன். அதாவது பிரதிநிதித்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு எம்பி ஆனவன் அல்லது ஒரு எம்எல்ஏ ஆனவன் மக்களுக்கு இவன் பிரதிநிதித்துவம் உள்ளவன். அதாவது அந்த ஒரு மனிதனுக்கு தேவையான உணவு, உடுப்பு, வேலை எல்லாமே நான் பார்த்துக் கொள்ளுவேன், மத்திய அரசாங்கத்தின் கூட இருந்து அவங்க எடுத்து பண்ணுவேன் அப்படின்னு இருக்கு. இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் தெரியும், ஆரம்பத்துல ஒரு கம்பெனில 10 பேருக்கு ஒரு சூப்பர்வைசர், 200 பேருக்கு பல சூப்பர்வைசர் அப்படின்னு இல்லையா, அந்த மாதிரி இப்ப பாருங்க, நீங்க இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 25 ல இருந்து 28 லட்சம் மனிதருக்குள்ள ஒரு எம்பி போறாங்க. அதாவது நம்முடைய மக்கள் தொகை வந்து நீங்க 6 கோடின்னு வச்சுக்கீங்க. அதாவது நம்ம தேர்தல் இது வாக்கு எண்ணிக்கையின்படி பாத்தீங்கன்னா 6 கோடி வச்சுக்கீங்க. அதை வந்து நீங்க 39 டிவைட் பண்ணி பாருங்க, எத்தனை லட்சம் வருது அப்படின்னு பாருங்க. புரியுதா? 25 ல இருந்து 20 லட்சம் பண்றாங்க. ஆனால் அது வேண்டாம், லட்சத்துக்கு ஒரு எம்பி அப்படின்னா எப்படி பண்ண முடியும்? யூகே பொறுத்த வரைக்கும் 1,20,000 பேருக்கு ஒரு எம்பி, யூஎஸ் பாத்தீங்கன்னா 7,20,000 பேருக்கு ஒரு எம்பி, நம்ம இதுல பாத்தீங்கன்னா 28 லட்சத்துக்கு 25ல இருந்து 28 லட்சத்துக்கு ஒரு பிரதிநிதி அப்படின்னு இருக்கு. அப்போ இதுவே பிரதிநிதி, ஒரு பிரதிநிதி இவ்வளவு மக்களை பார்க்கறது கஷ்டம் அப்படின்னா, அப்போ 28க்கு கீழே தானே வரும் ஒரு பிரதிநிதி, அதாவது ஒரு எம்பி அப்படிங்கும் போது அப்போ 39ங்கிறது எப்படி கம்மியாகும்? ரெண்டாவது பாயிண்ட், இதுல 39ல எப்பயுமே வந்து இருக்கிறதுல 33% கொடுக்க சொல்லலை மத்திய அரசாங்கம். அதாவது 334A ஆர்டிகல் படி நாங்க குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டு அந்த இதுல டோட்டல் குவான்டிட்டில 33% வேணும் அப்படிங்கிற. அப்போ நீங்க 39ங்கிறது 40-45 மேலதான் போச்சுன்னா அதுல 33% பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன தப்பு? இங்க எங்க எப்படி கம்மியாகும்? நீங்க விகிதாசார அடிப்படையிலும் கம்மியாகாது, மக்கள் தொகையுடைய கணக்கெடுப்புலையும் கம்மியாகாது. சோ அப்படிங்கும் போது பெண்களுக்கு அதிக இது எம்பி சீட் கிடைக்க போகுது. இப்படிங்கும் போது இங்க தப்பு நடக்குது. இதுதான் நான் ஆரம்பத்தே சொன்னேன். இந்த வந்து டீலிமிட்டேஷன்ங்கிறது மோடியோ பிஜேபியோ கொண்டு வரவில்லை. அம்பேத்கர் சட்டத்திலேயே அவரே சொல்லியிருக்காரு, மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி நீங்க குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது 72-73 வரைக்கும் நடந்தது. அப்ப பார்த்தா மக்கள் தொகை ஏறிட்டே இருக்கிறதுனால மக்கள் தொகையின் அடிப்படையில் வேண்டாம்,
வளர்ச்சியின் அடிப்படையிலையும் இருக்கட்டும் சொல்லிட்டு வந்தது. 1976 நடத்தினாங்க. 2002 இது திருப்பி வந்தது. அப்ப வரும்போது சொல்லிட்டாங்க 25 இப்போதைக்கு இது இப்படியே இருக்கட்டும், நீங்க வளர்ச்சியை பாருங்க, இதை சீட்டை 25 ஆண்டுகளுக்கு அப்புறமா பாத்துக்கங்க, அப்ப முடிவெடுத்துங்க. அந்த டியூ இப்ப வந்ததுனால இப்ப இதை எடுத்திருக்காங்க. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். தயவு செய்து நன்றாக எல்லாத்தையும் அனைத்து ஆராய்ந்து அதுக்கப்புறம் நீங்க பாரம்பரியமா நீங்க இந்த கட்சியை தான் நான் போடுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா போடுங்க. உங்களுக்கு நாட்டின் மேல அக்கறை கிடையாது, அம்பேத்கர் மேல நம்பிக்கை இல்லை, எந்த ஆர்டிகளும் வேணாம், அப்படியே ஆடு மாடு மாதிரி போறோம் அப்படின்னு போங்க. நாம என்ன பண்றது? அதனால எல்லா விதத்தையும் நீங்க சிந்திக்கணும். ஒரு மன்னன் என்றால் நேர்மையானவராக இருக்கணும், அனைப்பாருக்கு சமமாக இருக்கணும். அதுல உங்க திமுக இருக்குதா நீங்க பாத்து, உங்க முதல் மந்திரியோ உங்க மந்திரிகளோ அப்படி இருக்காங்களா பாத்துங்க. ஏதாவது ஒரே ஒரு திமுக காரன நல்லவனா காமிங்க. நீங்க இவன் ரொம்ப ரொம்ப பியூரிட்டி, மக்களுக்காக மோடிக்கு சமமானவன், எந்த லஞ்ச லாவணையும் வாங்கல, தனக்குன்னு சொத்து சேர்த்துக்கல அப்படி சொல்லி யாராவது ஒரே ஒரு எம்எல்ஏ காமிங்க. நான் உங்களுக்கு திமுக நானும் ஆதரப்பேன். ஓகே மக்களே, சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நாளையோட எங்களோட பரப்புரை முடிந்துவிடும். 23ஆம் தேதி உங்க கையில் இருக்கு. சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.